தமிழ் சினிமா துறையில் யாரும் மறக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத ஒரு பெயர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவையே பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் என பிரிக்கும் வகையில் அவரது ஆளுமை அனைவராலும் போற்றப்படுகிறது. ஆனால் அந்த பெயர் பாரதி ராஜாவின் உண்மை பெயர் அல்ல. ஆம், பாரதி ராஜாவின் பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர் பால்பாண்டி. அவருக்கு பள்ளியில் சின்னசாமி என்ற பெயரும் உண்டு. பால்பாண்டி சின்னசாமி எப்படி பாரதி ராஜாவானார் தெரியுமா? திரைத்துறைக்கு அவர் என்ட்ரி கொடுப்பதற்கு முன் தன்னுடைய பெயரை மாற்ற நினைத்த பாரதி ராஜா தனது தங்கை பெயரான பாரதியையும் தம்பியின் பெயரான ஜெயராஜிலிருந்து ராஜா என்பதையும் சேர்த்து பாரதி ராஜா என மாற்றிக்கொண்டார். தற்போது அந்த பெயர்தான் ஒரு சகாப்தமாக மாறி நிற்கிறது. சினிமாவில் பச்சன், கான், காந்த் என நடிகர்களின் பெயரை பின்னால் வைக்கும் கலாச்சாரம் இருந்த நிலையில் பாரதி ராஜாவை பார்த்து தனது பெயருக்கு பின்னால் ராஜா என்ற பெயரை வைத்துக்கொண்டு உருவான தமிழ் இயக்குநர்கள் இங்கு அதிகம். தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய இயக்கத்தில் நடிக்க வருபவர்களுக்கும் பெயர்களை மாற்றி இருக்கிறார் பாரதி ராஜா. அப்படி அவர் மாற்றிய பெயர்கள்தான் பல நடிகர்களுக்கு அடையாளமாகவே மாறி போயிருக்கிறது. கதாநாயகர்களுக்கு ஏற்றாற்போல் கதைகளை எழுதும் வழக்கத்தை மாற்றி தன் கதைக்கான நாயகர்களை தெருக்களில் தேடி பிடித்தவர் பாரதி ராஜா. தனது முதல் படமான 16 வயதினிலே படத்தில் மலையாள நடிகரை வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க நினைத்தார் பாரதி ராஜா. ஆனால் ஒரு நாள் நண்பர் ஒருவருடன் பிரசாத் ஸ்டுடியோ வந்த ரஜினியின் முடியை பார்த்து பாரதி ராஜாவுக்கு அவரை பிடித்து போகவே தனது படத்திற்கு வில்லனாக ரஜினியை தேர்ந்தெடுத்தார் பாரதி ராஜா. மண் வாசனை படத்தில் இறுதி வரை கதாநாயகன் கிடைக்கவில்லை. அப்போது மதுரையில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு சென்ற பாரதி ராஜா அங்கு பணிபுரிந்த பாண்டியனை பார்த்து பிடித்து போய் அவரை தனது படத்தில் கதாநாயகனாக மாற்றினார். அதேபோல் காதல் ஓவியம் படத்தில் கதாநாயகனாக நடித்த கண்ணன் என்பவரையும் பாரதி ராஜா ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் பார்த்துதான் தனது படத்தில் கதாநாயகனாக மாற்றியிருக்கிறார். இப்படி தனது படத்தில் சாதாரணமாக தரையில் இருப்பவர்களை திரையில் காட்டியிருப்பார் பாரதி ராஜா. அதேபோல் இயக்குனருக்கு என சொல்லப்பட்டிருக்கும் பல மரபுகளை உடைத்தவர் பாரதி ராஜா. தன்னுடைய படத்தின் இறுதியில் எ ஃபில்ம் பை பாரதி ராஜா என முதலில் கொண்டு வந்தது பாரதி ராஜாதான். கொடி பறக்குது படத்தில் வில்லனாக நடிகர் மணிவண்ணனுக்கு டப்பிங் கொடுத்த முதல் டைரக்டரும் இவர்தான். உச்ச நட்சத்திரங்களான ரஜினியுடன் 2 படங்களும், கமலுடன் 4 படங்களும் என மிக குறைவான படங்களை இயக்கியுள்ளார் பாரதி ராஜா. பல புதிய முகங்களை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை முன்னணி நடிகர்களாக மாற்றியிருக்கிறார். பாரதி ராஜா இயக்கிய புதுமை பெண் படத்தில் முதலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நடிப்பதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக அது நடக்கவில்லை என அப்படத்தின் கதையாசிரியர் செல்வராஜ் ஒரு பேட்டியில் தெரிவித்திருப்பார். இதில் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வும் நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் முதல்வர் விஜய் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என அவரது தந்தை எஸ்ஏசி தனது மகனுக்காக பாரதி ராஜா வீட்டிற்கே சென்று உங்க இயக்கத்தில் தான் நடிக்க வேண்டும் என விரும்புகிறார், நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். இதை கேட்ட பாரதி ராஜா, ஏன் நீங்களே ஒரு இயக்குனர் தானே, நீங்களே உங்கள் படத்தில் நடிக்க வைக்கலாமே என கூறி அவரை திருப்பி அனுப்பிவிட்டாராம். இதனை ஒரு பேட்டியில் பாரதி ராஜாவே கூறியுள்ளார். பாரதி ராஜா ஒரு தீவிரமான கார் பிரியரும் கூட. வருடத்திற்கு ஒரு காரை மாற்றிக்கொண்டே இருப்பாராம். கண்டசா முதல் நவீன BMW வரை அவர் பயன்படுத்தாத காரே இல்லை எனலாம். இதனை நடிகர் ரஜினி ஒரு பேட்டியில் கூறியிருப்பார். பாரதி ராஜாவை பார்த்துதான் தனக்கு கார்கள் மீது அதிக ஆர்வம் வந்தது என அவர் கூறியிருப்பார். அதேபோல கிராம பின்னணியில் இருந்து வந்த பாரதி ராஜா தனது உடையில் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர். அவர் காலகட்டத்தில் வந்த மற்ற இயக்குனர்கள் ஒரு கார்ப்பரேட் தோணியில் உடைகளை அணிவதை பார்த்த பாரதி ராஜா தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது என நினைத்து பல நிகழ்ச்சிகளில் தனக்கென பிரத்யேக உடைகளை தயாரித்து அதனை உடுத்தியும் வந்தார். அந்த அளவுக்கு தன்னுடைய உடையில் மிக கவனம் செலுத்தி வந்தார் பாரதி ராஜா. முதல் மரியாதை, நாடோடி தென்றல் ஆகிய 2 படங்களை எடுப்பதற்கு தனது சொத்துக்களை அடமான வைத்து பெரிய ரிஸ்க் எடுத்தார் பாரதி ராஜா. அதில் முதல் மரியாதை படம் தன்னை மீட்டது, ஆனால் நாடோடி தென்றல் கைவிட்டது என ஒரு பேட்டியில் கூறியிருப்பார். அது மட்டுமல்ல, பாலச்சந்தருக்கு பிறகு ஒரு உச்ச இயக்குனர் தொலைக்காட்சி சீரியல் எடுக்க வந்தார் என்றால் அதுவும் நம்ம பாரதி ராஜாதான். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தென்பாண்டி சீமை என்ற ஒரு தொடரை இயக்கிய பாரதி ராஜா அங்கும் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தந்தார். எதிலும் புதுமையை விரும்பிய பாரதி ராஜா நடிகராகவே சென்னைக்கு வந்தார். ஆனால் இயக்குனராக பெரும் வெற்றி பெற்று தனது இறுதி காலத்தில் சிறந்த நடிகராக பரிணமித்தார். அவர் சிறந்த நடிகர் என்பதற்கு ஆதாரமாக நிற்கிறது குரங்கு பொம்மை திரைப்படம்.
அடுத்த பிறவியிலும் சினிமாக்காரனாக பிறக்க வேண்டும் என அடிக்கடி சொல்லும் பாரதி ராஜாவுக்கு அவர் ஸ்டைலிலே சொல்ல வேண்டும் என்றால் பர்ஃபெக்ட் எக்ஸலன்ட் ஜாப் எ லைஃப் பை பாரதி ராஜா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்கான மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.